சென்னையில் பட்டா இல்லாத இடத்தில் வீடு கட்டி தங்களை ஏமாற்றிவிட்டதாக காசாகிரான் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்பட்ட நிலையில் மாற்று இடத்தில் வீடு வழங்குவதாக அந்நிறுவனம் உறுதியளித்திருக்கிறது. பிரபல கட்டுமான நிறுவனமான காசாகிரான் சென்னை OMR சாலை தாளம்பூர் என்ற இடத்தில் காசா ஸ்மார்ட் டவுன் என்ற திட்டத்தை செயல்படுத்தியது. 482 வீடுகளுடன் கூடிய அந்த அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்ட இடம் யாருக்கு சொந்தம் என்று சர்ச்சை எழுந்தது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கும் இடம் அரசுக்கு சொந்தமானது என்று தீர்ப்பளித்தது. இதனால் காசாகிரான் ஸ்மார்ட் டவுனில் வீடு வாங்கியோர் அதிர்ச்சியடைந்தனர். 6 ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கிய வீட்டிற்கு மாதந்தோறும் EMI செலுத்தி வரும் நிலையில் சென்னை திருவான்மையூரில் உள்ள காசாகிரான் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். பின்னர் மாற்று இடத்தில் வீடு கட்டி தருவதாக கட்டுமான நிறுவனம் உறுதியளித்ததால் அங்கிருந்து கலைந்து சென்றனர். 29ஆம் தேதி வரைக்கும் இந்த மாசம் எண்டுக்குள்ள டைம் கொடுங்க. எய்தர் நாங்கள் கேட்டது 3 சொல்யூஷன் கேட்டோம். ஸ்டாப் பண்ணி கொடுங்க, இல்லை ரீஃபண்ட் பண்ணி கொடுங்க, இல்லாட்டி பேங்க் கேரண்டி கொடுங்கன்ட்டு. அவங்க 29ஆம் தேதிக்குள்ள எய்தர் பேங்க் கேரண்டி பற்றி பேசலை. எய்தர் ஸ்டாப் பண்ணி கொடுக்குறோம், வெதா ப்ராஜெக்டில் தாளம்பூர் ஏரியாலேயே பண்ணி கொடுக்குறோம், இல்லாட்டி ரீஃபண்ட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரும் 29ஆம் தேதிக்குள் பிரச்சினைக்கு சுமூக தீர்வு எட்டப்படும் என்று காசாகிரான் நிறுவனம் உறுதியளித்திருப்பதாக தெரிவித்தனர். இலங்கையிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு கடத்தி வரப்பட்ட 4 கிலோ தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இலங்கையிலிருந்து குந்துக்கால் கடல் பகுதி வழியாக தங்கம் கடத்தி வரப்படுவதாக சுங்கத்துறையின் மத்திய புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அப்பகுதிக்கு விரைந்து சென்ற சுங்கத்துறை அதிகாரிகள் சந்தேகத்துக்கிடமாக வந்த நபரை பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறியதால் அதிகாரிகளுக்கு சந்தேகம் எழுந்தது. அந்த நபரை சோதனை செய்தபோது 4.25 கிலோ கடத்தல் தங்கத்தை பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. கடத்தல் தங்கத்தை பறிமுதல் செய்ததுடன் இதில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னை மாமல்லபுரம் அருகே பல கோடி ரூபாய் மதிப்பிலான 8 உலோக சிலைகளை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். திருச்சி மாவட்டம் லால்குடியில் உள்ள திருமூலசுவாமி கோயிலில் 5 சிலைகள் திருடப்பட்டது தொடர்பாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். திருடப்பட்ட அந்த சிலைகள் மாமல்லபுரத்தில் இருப்பதாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து அந்த பகுதிக்கு சென்ற சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் தனியார் சிற்பக்கூடத்தில் சிலைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதை கண்டறிந்தனர். அர்த்தநாரீஸ்வரர், கேரளா விஷ்ணு, ஐயனார், புத்தர், நந்தி, கிருஷ்ணர் உள்ளிட்ட 8 உலோக சிலைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அந்த சிற்பக்கூடத்தின் உரிமையாளர் லட்சுமி நரசிம்மன் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர்.